யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு பலத்த பாதுகாப்பு. யாழில் பயிற்சியில் ஈடுபட்ட ஐநா பிரதிநிதி. அரசாங்கம் புலிகளின் தேவையை நிறைவேற்றுகிறதா? சரத் வீரசேகர கேள்வி. எதிர்வரும் வாரங்களில் தீவிரமடையும் நிலைமை, தேவையின்றி வீட்டிலிருந்து வெளியே வருவதை தவிர்க்குமாறு எச்சரிக்கை. எரிபொருள் நெருக்கடி, சனிக்கிழமை விடுமுறை தினமாக அறிவிக்குமாறு கோரிக்கை. ரவிராஜ் கொலையின் நிழல் யுத்தம், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முக்கிய தீர்ப்பு. அரிசி தட்டுப்பாடு குறித்து வெளியான தகவல். தலைமன்னார் கடற்பரப்பில் கைதான 10 இந்திய மீனவர்கள் விடுவிப்பு. அரசியல் நோக்கங்களுக்காக போலீசார் சாட்சியாளர்களை அச்சுறுத்தி வாக்குமூலம் பெறுகிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் ஒருபோதும் வெற்றி பெறாது. நாமல் ராஜபக்ச. தொடர்பான விரைவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட செயலக சூழலில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகனின் இணைத்தலைமையுடன் இடம்பெற்று வருகிறது. இதே நேரம் ஆசைகள் இடமாற்றம் தொடர்பில் ஆசைகளால் மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டம் நடாத்தப்பட உள்ளதாகவும், காணி விடுவிப்பு கோரி காணி உரிமையாளர்களும் மாவட்ட செயலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாவட்ட செயலக சுற்றுவட்ட பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலக நிரந்தர பதிவிட பிரதிநிதி மார்க்-ஆண்ட்ரே பிரான்ச் துறையப்பா விளையாட்டரங்கில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த வீர வீராங்கனைகளுடன் தானும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலக நிரந்தர பதிவிட பிரதிநிதி மார்க்-ஆண்ட்ரே பிரான்ச் துறையப்பா விளையாட்டரங்கில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த வீர வீராங்கனைகளுடன் தானும் பயிற்சியில் ஈடுபட்டார். அத்துடன் வீர வீராங்கனைகள் எதிர்நோக்கும் சவால்கள், பிரச்சினைகள் தொடர்பில் அவர் கேட்டறிந்து கொண்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் தேவையை நிறைவேற்றுகின்றதா என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை கைது விவகாரம் தொடர்பில் அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிப்பதில் குறிப்பிடத்தக்க அளவு பங்களிப்பை வழங்கிய மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டது யாரின் தேவைக்காக என கேள்வி எழுப்பினார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை மற்றும் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட சுமார் 5 ஆணைக்குழு விசாரணைகளில் எந்த இடத்திலும் சுரேஷ் சாலைவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். சக்ரான் தொடர்பில் தகவல் வழங்கிய சாலைவை கைது செய்து துன்புறுத்தியதாகவும், எனினும் சக்ரான் உரிய நேரத்தில் கைது செய்யப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 24 மணித்தியாலங்களுக்கு முன்னரும் தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் காலையிலும் சக்ரான் குறித்து வழங்கப்பட்ட தகவல் உதாசீனம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். உலகின் முதல்நிலை புலனாய்வு பிரிவுகளான SPI, ஸ்கொட்லாந்து யார்ட், ஆஸ்திரேலிய புலனாய்வு பிரிவின் உட்பட முக்கிய புலனாய்வு பிரிவுகள் இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் நடத்தி அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விசாரணை அறிக்கை எதிலும் சுரேஷ் சாலைவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பிலான 3வது சந்தேக நபராக சாலை குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இதற்கு முன்னர் நடைபெற்ற எந்த ஒரு விசாரணைகளிலும் சுரேஷ் சாலைவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. துர்நாற்றம் வீசக்கூடிய கழிப்பறை ஒன்று கருகாமையில் சுரேஷ் சாலை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் ஆரோக்கியமாக இருந்த நபர் எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த கைதின் பின்னர் அவர் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளை இல்லாதொழிப்பதற்கு முக்கிய பங்காற்றிய சுரேஷ் சாலைவை கைது செய்து துன்புறுத்துவது புலம்பெயர் புலி ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தும் நோக்கிலா என சரத் வீரசேகர அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை மத்திய வங்கி சுயாதீன தன்மையை இழந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் பங்கேற்று அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொள்ளும் போது மத்திய வங்கி சுயாதீனமாக செயற்படுவது இன்றியமையாதது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வருமான வரி சட்டத்தின் ஊடாக மனித உரிமைகள் மீறப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வருமான வரி சட்டம் ஏற்புடையது அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாமாக முன்வைக்கும் மதிப்பீட்டுக்கு அமைய வரி விதிக்கப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். மனிதாபிமான அடிப்படையில் செயற்பட வேண்டியது அவசியம் எனவும் எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் அவர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஒப்பீட்டளவில் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு கூடுதலாக காணப்படுகிறது என தெரிவித்தார். மின்சார கட்டணங்களும் உயர்த்தப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாகவும், மக்களின் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான முனைப்புகள் எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். பொதுமக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வெப்பத்தினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க வலியுறுத்தியுள்ளார்.
நாட்டில் தற்போது நிலவி வரும் வெப்பத்துடனான காலநிலை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கக்கூடும் என்பதால் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். குறிப்பாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் சூரியன் இலங்கைக்கு நேராக உச்சம் தருவதால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றங்களினாலும் இம்முறை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. எதிர்வரும் வாரங்களில் இந்த வெப்பநிலை மேலும் தீவிரமடையும் என வானிலை ஆராய்ச்சி மத்திய நிலையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஆகையால் பொதுமக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளின் போது வெப்பத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க அதிக கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரையிலான காலப்பகுதி சூழலில் அதிக வெப்பம் நிலவுவதால் அத்தியாவசிய தேவைகளின்றி வீட்டிலிருந்தோ அல்லது கட்டடங்களிலிருந்தோ வெளியில் வந்து நடமாடுவதை தவிர்ப்பது நல்லது. உடலில் ஏற்படக்கூடிய நீரிழப்பை தடுக்க அதிகளவு நீர் அருந்த வேண்டும். சாதாரண நீரை விடவும் ஜீவனி அல்லது உப்பு கலந்த திரவ ஆகாரங்களை உட்கொள்ளலாம். மேலும் கடும் வெயிலில் வேலை செய்பவர்கள் வெப்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய வெள்ளை அல்லது இள நிறத்திலான ஆடைகளை அணிவதுடன் தொப்பிகளை பயன்படுத்துவதன் வியர்வை வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தலாம். தற்போது பாடசாலைகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் இல்ல விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருவதால் சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் குறித்து அதிக அவதானம் செலுத்த வேண்டும். நீண்ட நேரம் வெயிலில் இருப்பவர்களுக்கு தசைப்பிடிப்பு, வாந்தி அல்லது மயக்க நிலை போன்ற அறிகுறிகள் தென்படின் உடனடியாக தகுதியான வைத்தியரை நாடுமாறு கோரிக்கை விடுக்கிறேன். சிறுவர்கள், முதியவர்கள் மற்றும் நீரிழிவு, சிறுநீரக பாதிப்பு போன்ற நீண்டகால நோய்களுக்காக சிகிச்சை பெறுபவர்கள் இந்த வெப்பமான காலநிலையால் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் உள்ளது. ஆகையால் பாடசாலை விளையாட்டு நிகழ்வுகளை திட்டமிடும் போது முறையான மருத்துவ வசதிகளுடன் அவற்றை முன்னெடுப்பது பாடசாலை நிர்வாகத்தின் பொறுப்பாகும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக சனிக்கிழமைகளை விடுமுறை தினமாக அறிவிக்குமாறு மருத்துவ நிபுணர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மருத்துவ நிபுணர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பின்வருமான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக வெளி மாவட்டங்களில் பணிபுரியும் வைத்தியர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியுள்ளது. ஒரு நாளைக்கு பலமுறை பணிக்கு செல்வதால் போக்குவரத்து செலவு பெருமளவு அதிகரித்துள்ளது. ஏனைய அரசு ஊழியர்களுக்கு எரிபொருள் விலைக்கேற்ப கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் மருத்துவ நிபுணர்களுக்கு முறையான போக்குவரத்து ஈடு செய்தல் வழங்கப்படுவதில்லை. இந்த நிலைமையால் வைத்தியர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இது தூர பிரதேசங்களில் வழங்கப்படும் விசேட மருத்துவ சேவைகள் பாதிக்கப்படும் அபாயத்தை தோற்றுவித்துள்ளது. மருத்துவ நிபுணர்கள் சங்கம் பின்வரும் தீர்வுகளை முன்வைத்துள்ளது. சனிக்கிழமை விடுமுறை தினமாக அறிவித்து வேலை வாரத்தை திருத்தி அமைத்தல், தற்போது எரிபொருள் விலைக்கேற்ப காலாவதியான போக்குவரத்து கொடுப்பனவுகளை உடனடியாக திருத்தி அமைத்தல், விசேட நிபுணர்கள் மேற்கொள்ளும் மேலதிக கடமைகளுக்காக கொடுப்பனவுகள் முறையில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வருதல், தொடர்ச்சியான சுகாதார சேவையை உறுதிப்படுத்துவதற்கு அதிகாரிகளுடன் அவசர பேச்சுவார்த்தைகளை நடாத்தி உடனடி தீர்வுகளை காண வேண்டும் என சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கு தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த கடற்படை வீரர்கள் உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அதன்படி குறித்த வழக்கை மீண்டும் விசாரணைக்குட்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை நீண்ட காலமாக விசாரணை செய்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான சசி மகேந்திரன் மற்றும் அமல் ரணராஜா ஆகியோர் நீதியரசர்கள் குழாமினால் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லுபடியற்றதாக ஆக்கப்பட்டுள்ளதோடு குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்டு வந்த மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் 2006 நவம்பர் 10 அன்று கொழும்பில் அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்ட பின்னர் மருத்துவமனையில் காலமானார். கொழும்பில் உள்ள தனது வீட்டிலிருந்து பணிக்கு சென்று கொண்டிருந்த போது அவர் சுடப்பட்டார். இந்த தாக்குதலில் அவரது பாதுகாவலர்கள் ஒருவரான சாஜன் லக்ஷ்மன் லொக்குவெல்லாவும் கொல்லப்பட்டார். யாழ்ப்பாணத்தில் முன்னாள் மேஜரும் தொழில் ரீதியாக வழக்கறிஞருமான நடராஜா ரவிராஜ் அண்ட் அசோசியேஷன் தனது சொந்த சட்ட நிறுவனத்தை கொண்டிருந்தார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி துறையின் சாவச்சேரியை பிறப்பிடமாக கொண்டவர் 1997 ஆண்டு யாழ் மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டார். 2001 பொதுத் தேர்தலில் முதன்முறையாக யாழ்ப்பாண மாவட்ட பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 2004 ஆண்டில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மூத்த கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராசிங்கம் கொல்லப்பட்ட ஓராண்டுக்குள் ரவிராஜின் கொலை நிகழ்ந்தது. கொலைக்கு முந்தைய நாள் ரவிராஜ் கொழும்பில் உள்ள யுனிசெப் அலுவலகத்துக்கு முன் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்.
வகாரை பகுதியில் அரச படையினரின் குண்டுவீச்சில் 45 தொடக்கம் 47 தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டதை எதிர்த்து இது நடைபெற்றது. கொலை நாள் காலையில் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் அளித்துள்ளார். அதில் தமிழ் மக்களின் பிரச்சினைகள், அரசின் செயல்கள் குறித்து ஆணித்தனமான கருத்துக்களை விவரித்துள்ளார். அந்த காலகட்டத்தில் இலங்கை உள்நாட்டு போர் தீவிரமடைந்திருந்தது. அரச படையினரும் இணைந்து செயல்பட சில குழுக்களாக கருதப்பட்ட கருணா குழு, பிள்ளையான் குழு இந்த கொலையை செய்ததாக தமிழர் தரப்புகள் குற்றம் சாட்டியது. அரச புலனாய்வு குறித்தும் தமிழர் தரப்புகளால் சந்தேகம் வெளியிடப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் 2016 டிசம்பர் 24 அன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் குறித்த வழக்கின் சந்தேக நபர்களாக அடையாளமிட்ட 5 பேரையும் விடுதலை செய்தது. இதற்கு சாட்சிகள் போதியளவில்லை என கருதப்பட்டது. இது தொடர்பில் ரவிராஜின் மனைவி சசிகலா ரவிராஜ் மேன்முறையீடு செய்தார். இதன்போது வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு சில அறிக்கைகள் உள்ளன. இதன் தொடர்ச்சியாக 2025 வரை சில புதிய சாட்சியங்கள், குறிப்பாக பிள்ளையான், சம்பத் மணம்பேரி போன்றோர் பேரும் பேசப்பட்டது. ரவிராஜ் கொலை இந்த நிழல் யுத்தத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. உலக அளவில் பல நாடுகள் மற்றும் அமைப்புகள் இந்த கொலையை கண்டித்துள்ளது. இதுவரை அந்த வழக்கில் முழுமையான நீதி கிடைக்கவில்லை என்பது தமிழ் அரசியல் தரப்புகளின் முக்கிய குற்றச்சாட்டாகவும் உள்ளது. தமிழீழ விடுதலை இயக்க கட்சியின் திருத்தப்பட்ட யாப்பு தொடர்பாகவும் கட்சியின் அனைத்து அதிகாரிகளினதும் பதவிக்காலம் நிறைவடைவது தொடர்பாகவும் தேர்தல் ஆணைக்குழு விளக்கம் கோரியுள்ளது. இந்த விடயம் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக தேர்தல் ஆணையாளர் PPC குலரதீன தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் 2026-3-24 தமிழீழ விடுதலை இயக்க கட்சியின் தலைவர், செயலாளர் மற்றும் ஏனைய பதவி தாங்குனர் குழுவின் தற்போதைய பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னர் எந்தவிதமான பதவிக்கால நீடிப்பையும் மேற்கொள்ளாதிருப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூறுதல். மேற்குறிப்பிட்ட விடயம் சம்பந்தமாக திரு பி. ஹான்ஸ் குமார் அவர்களினால் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள 2026-25 கடிதத்துடன் தொடர்பானது. குறித்த கடிதத்தின் இணைப்பாக 2024-3-23 திருத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற ஜாப்பும் இணைத்து அனுப்பப்பட்டுள்ளது. கட்சியின் 11வது மாநாடு 2024-3-24 நடாத்தப்பட்டதாகவும் அதன்போது தெரிவு செய்யப்பட்ட தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பதவி தாங்குனர் குழுவின் பதவிக்காலம் கட்சியின் ஜாப்புக்கிணங்க 2026-3-23 நிறைவடைய வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-3-23 திருத்தப்பட்ட யாப்பு தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதால் திருத்தப்பட்ட யாப்பு தொடர்பாக தங்கள் உட்பட கட்சியின் அனைத்து அதிகாரிகளது பதவிக்காலம் நிறைவடைவது தொடர்பாகவும் தெளிவுபடுத்தல் ஒன்றை விரைவாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்குமாறு தயவன்புடன் அறிய தருகிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கீரி சம்பா உள்ளிட்ட சில அரிசி வகைகளை கருப்பு சந்தை விலையில் கூட வாங்க முடியாத நிலை காணப்படுவதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் PK பிரபாத் சந்திரகிருதி தெரிவித்தார். அத்தோடு நிலைமையை கட்டுப்படுத்த எதிர்காலத்தில் அரிசி இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். சம்பா, கீரி சம்பா உள்ளிட்ட அரிசி வகைகள் கட்டுப்பாட்டு விலையையும் தாண்டி விற்பனை செய்யப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் குறித்து வினவப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் மேலும் கூறியது, இது நாம் பாரதூரமாக எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனையாகும். சில இடங்களில் கருப்பு சந்தை விலையில் விட கீரி சம்பா மற்றும் சில அரிசி வகைகள் வாங்க முடியாத விலை ஏற்பட்டுள்ளது. தற்போது அறுவடை காலமாகும். இது குறித்து உணவு பாதுகாப்பு குழுவும் கலந்துரையாடியுள்ளது. நிலைமை இப்படியே தொடர்ந்தால் கருப்பு சந்தை விலையை கட்டுப்படுத்துவதற்காக எதிர்காலத்தில் அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமுறை நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மீனவர்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 19 தலைமன்னார் கடற்பரப்பில் 2 படகுகளுடன் கைது செய்யப்பட்ட இந்த மீனவர்கள் தொடர்பான வழக்கு நேற்று வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த 10 மீனவர்களும் எதிர்வரும் 12 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி நீதவான் விடுதலை செய்தார். மேலும் ஒவ்வொரு மீனவர்களும் தலா 2,50,000 அபராதம் விதிக்கப்பட்டதுடன் வழக்கின் சான்று பொருட்களை அரசுடைமையாக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் மன்னார் மாவட்ட மேலதிக நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மக்கள் விடுதலை முன்னணியின் பிளவத்த காரியாலயத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாகவே போலீஸ் மாதிபர் செயற்படுகின்றார். போலீசார் அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி சாட்சியாளர்களை அச்சுறுத்தி வாக்குமூலம் பெறுகின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலைமையை குறிப்பிட்டுக் கொண்டு மக்கள் மீது ஒட்டுமொத்த சுமையையும் திணிக்க அரசாங்கம் முயற்சிக்க கூடாது. நெருக்கடி நிலைமையை கையாளும் திறன் அரசாங்கத்துக்கு இருக்க வேண்டும்.
கோவிட் பெருந்தொற்று காலத்தில் நெருக்கடிக்குள்ளான போதும் மக்கள் விடுதலை முன்னணி அந்த நெருக்கடியை தனது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தியது. தமது ஆதரவாளர்களை வீதிக்கிறக்கி போராட்டங்களை தோற்றுவித்தது. நெருக்கடியான நிலைமையில் அரசாங்கங்கள் பலவீனப்படுத்தும் வகையில் மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலங்களில் செயற்பட்டதை போன்று நாங்கள் செயற்படப் போவதில்லை. மக்களை வீதிக்கு இறக்கவும் இல்லை. எதிர்க்கட்சிகளை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம். எரிபொருள் தட்டுப்பாடு வரும் என எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்ட போது அரசாங்கம் அதை பொருட்படுத்தவில்லை. தரமற்ற நிலக்கரி கொள்வனவினால் மின் உற்பத்தி தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளது. தரமற்ற நிலக்கரி கொள்வனவு செய்யப்படவில்லை, நட்டம் ஏற்படவில்லை என அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் குறித்த நிலக்கரி உற்பத்தியால் பல பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பாராளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. பொலிஸ் மா அதிபர் மக்கள் விடுதலை முன்னணியின் பெல்வத்த காரியாலயத்தின் நிகழ்ச்சிகளுக்கு அமைவாக செயற்படுகிறார். போலீசார் அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறார்கள், அச்சுறுத்தி வாக்குமூலம் பெறுகிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என தெரிவித்தார். இத்துடன் ஜப்னக்லரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jafnaglari.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.